கொள்ளும் கருப்புளுந்தும் சேர்த்து பண்ண இட்லி பொடிங்க. பூண்டு மணத்தோட செம்ம சூப்பரா இருந்ததுங்க இந்த இட்லி பொடி. சாதத்துக்குமே நல்லா இருக்கும். இது செய்யறது ரொம்பவே சுலபங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேங்க. நல்லா அடிக்கனமான வானலியில சிம்ல வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசம் வரும். கொஞ்சம் பிரவுன் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் படப்படான்னு வரும். கொஞ்சம் கொள்ளு சூடாகிற வரைக்கும் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு அப்புறம் கம்ப்ளீட்டா சிம் பண்ணிக்கோங்க. இல்லன்னா வேகாதுங்க உள்ள. இந்த கொள்ளு வறுத்தது சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பரா இருக்கும். சின்ன வயசுல இது எங்க ஸ்நாக்ஸுங்க. இப்ப அதே கடாயில ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்புளுந்து போட்டிருக்கேங்க. உங்ககிட்ட கருப்புளுந்து இல்லைன்னா நீங்க வெள்ளை உளுந்து சேர்த்திக்கலாம். இதையும் சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் நல்லா பிரவுன் ஆகுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. எதுவுமே கரிஞ்சிட வேண்டாங்க, கசப்படிக்கும். இப்ப உளுந்து வறுத்ததையும் அந்த கொள்ளு வறுத்ததோடவே சேர்த்துட்டு ஆற வச்சுக்கலாங்க. இப்ப அதே கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு ஒரு 5 பல் பூண்டுங்க இடிச்சு சேர்த்திருக்கேன். அப்படியே சேர்த்தனோம்னா உள்ளெல்லாம் வேகாது, அதனால நல்லா இடிச்சு சேர்த்திருக்கேன். இப்ப இது கூட 8 வரமிளகா சேர்க்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும்னா இன்னும் 2 சேர்த்திக்கோங்க. ஆனா இது கரெக்டா இருக்குங்க. 8 வரமிளகா, நல்லா நீளமா இருக்க வரமிளகா. சின்னதா இருந்தா கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க. சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் நல்லா அந்த கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, நான் ஏற்கனவே கழுவி தொடச்சு எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி இல்லாம. இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு கடைசியில சேர்த்திக்கோங்க, ஆஃப் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. இதெல்லாமே நல்லா வறுபடட்டும். வறுபட்டதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா கிறிஸ்பி ஆயிரும். நல்லா ஆறவும் செய்யணுங்க. இப்ப நல்லா ஆறினதுக்கு அப்புறமா கொள்ளு உளுந்து வறுத்து வச்சிருக்கோம் பாருங்க, அதை மிக்சி ஜார்ல சேர்த்திக்கோங்க. நான் இன்னைக்கு அளவா பண்ணிருக்கேன். நீங்க நிறைய பண்ணீங்கன்னா 2 தடவையும் சேர்த்திக்கோங்க. அதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்க பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ட்ரையா மிக்சியில நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸ் ஆக கூடாது, மாவு மாதிரி. ரொம்ப குறக்குறன்னு ரவை மாதிரியும் இருக்க கூடாதுங்க. இப்ப இந்த அரைச்சு எடுத்தது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா தான் டப்பால ஸ்டோர் பண்ணணும். இப்ப நான் அதே கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து சிம்ல வச்சு கொஞ்சம் வறுத்துக்கிறேங்க. நல்லா கடாய் சூடா இருக்கும்போது இதை போட்டீங்கன்னா பட்டு பட்டுன்னு நல்லா வெடிச்சு உடனே வறுபட்டுரும். இப்ப இந்த வறுத்த எள்ளை நான் இந்த பொடியோட சேர்த்திக்கிறேன். நான் எப்பவுமே எள்ளை அரைக்கிறதுக்கு சேர்க்க மாட்டேன், வறுத்து கடைசியில தான் சேர்ப்பேன். எள்ளுமே கொஞ்சம் நல்லா பிரவுன் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. எண்ணெய் தேவையில்லை, ட்ரை வானலிலேயே வறுத்துக்கலாம். வறுத்ததுல இந்த பொடியோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கும் சேர்த்துக்கலாங்க. சுடு சாதத்துல 2 ஸ்பூன் நெய் ஊத்தி இந்த பொடியை சேர்த்து சாப்பிடலாம். இட்லிக்கும் சூப்பரா இருக்குங்க. நீங்க கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இட்லி பொடிக்கு. நீங்க சாதத்தோட சேர்க்கும் போது நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. எப்பயுமே இட்லி பொடி செய்யும் போது அளவா செஞ்சுக்கோங்க. தீந்தா இன்னொரு தடவை செஞ்சுக்கலாம்.